கோலிவுட் சம்பவம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம பேசணும். என்னப்பா இன்ட்ரெஸ்டிங் சொல்றேன், ஆனா வந்துட்டு சொல்ற விஷயங்கள் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையே அப்படின்லாம் நீங்க நினைக்க கூடாதுங்க. இசையும் குரலும் சேர்ந்து ஒரு இசை வரலாற்றையே உருவாக்குன ஒரு தருணம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது குரலும் இசையும் கலந்து ஒரு உயிர் பெற்ற தருணம் தான் இசையின் ஞானியின் இசை வரலாறு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்துட்டு எப்படிப்பா இசை வரலாறு அப்படின்னா, இசைஞானி வந்துட்டு தன்னுடைய மெட்டுக்களுக்கு ஆன்மா குடுத்தாரு. அவரு குடுத்த அந்த மெட்டுக்களுக்கு உயிர் குடுத்து, அந்த உயிருக்கு குரல் குடுத்தவர் தான் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள். இவங்க 2 பேருடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, 1970 இருந்தே ஆரம்பிச்சு 2010 அதாவது எஸ்பிபி ஐயா கடைசி இதுவரைக்கும் வந்துட்டு, ஆ இவங்களுடைய காம்பினேஷன் அவ்ளோ நல்லாருக்கும். ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம இசைஞானி ஐயா அவங்க குடுக்குற உணர்ச்சி பூர்வமான அந்த இசைக்கு, உயிர் குடுத்து மக்கள வந்துட்டு தன்னுடைய குரலால கட்டி போட்டு வச்சவர் தான் எஸ்பிபி பாலசுப்ரமணியம். அவங்களுடைய சாங்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவருடைய இசை ரசிகர்களே கட்டி போட்டு வச்சாங்க. ஒரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் துள்ளல், இன்னொரு பக்கம் சோகம், பக்தி, தத்துவம் இப்படி பலதரப்பட்ட தன்னுடைய குரல் மூலியமா தன்னோட எமோஷனல வெளிய காமிச்சு, எல்லா மக்களையும் வந்துட்டு ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்தா மாதிரி சாங்ஸ் கேட்கற மாதிரி பண்ணியிருப்பாரு. இதுக்கு வந்துட்டு இவரு மட்டும் நம்ம வந்து பொறுப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம இசைஞானியும் சேர்ந்து தான். இந்த 2 இமயமலைகளும் சேர்ந்து தான் வந்துட்டு ஒரு இசை பிரளயத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இசைஞானி இல்லாம எஸ்பிபி கிடையாது. எஸ்பிபி இல்லாம இசைஞானி அவங்க கிடையாது. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்ப ரீசென்ட் டைம்ல கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்பிபி சரண் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்பாவுக்கும் இசைஞானிக்கும் உள்ள உறவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் இருக்கும். 2 பேரும் நல்லா சண்டை போட்டுக்குவாங்க. அ அப்பாவும் சரி, இசைஞானி அவங்களும் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு ஸ்டுடியோல அப்படி சண்டை போட்டுப்பாங்க. என்னடா இப்படிலாம் இருக்காங்க பார்ப்போம். ஆனா, அன்னைக்கு நைட்டோ இல்ல அடுத்த நாள் காலையிலயோ வந்துட்டு நார்மலா ஆயிடுவாங்க. 2 பேரும் வந்து ஆஸ் யூசுவல் எதுவுமே தனக்குள்ள எதுவுமே நடக்காத மாதிரி, வாப்பா போலாம்" அப்படிங்கிற மாரியும், இவரு வந்து "வா வா டியூன் ரெடி நீ வந்து சாங் பாட ஆரம்பி" அப்படிங்கிற மாரி ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து நெறைய காம்பினேஷன்ஸ்ல வந்துட்டு சாங்ஸ் குடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படிதாங்க இருக்கணும். அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருந்தாங்க. எஸ்பிபியும் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களும். அவங்கள பார்த்தோனே நெறைய பேர் வந்துட்டு பொறாமப்படுவாங்க. இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க பாருங்களேன். இவ்ளோ ஒத்துமையா, இப்படி ஒரு ஹிட்டான சாங்ஸ்லாம் குடுக்க முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 1540 சாங்ஸ்க்கு மேல வந்து நம்ம இசைஞானி வந்துட்டு குடுத்துருக்காரு, கம்போஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவர யாராலுமே பீட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு நம்ம இசைஞானியோட இசை வந்து எல்லோருடைய உயிர் ஓட்டமா தான் இருக்கு. அதுக்கு அந்த உயிருக்கு குரல் கொடுத்தவர் தான் எஸ்பிபி பாலசுப்ரமணியம். இளையராஜா அவர்கள் உருவாக்கிய ஒவ்வொரு மெலோடிகளும் எஸ்பிபியோடைய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் குடுக்குற ஒவ்வொரு மெட்டுக்கும் இவர் வந்து என்ன பண்ணுவாரா, தன்னை ஒரு காதலனாகவும், ஒரு நட்பு ரீதியான ஒரு நண்பனாகவும், ஒரு சோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெர்சனுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு மனிதனாகவும் இருந்திருக்காரு. கிராமத்து இளைஞனாகவும், நகர்ப்புறத்து பணக்கார இளைஞனாகவும் தன்னுடைய குரல் மூலியமா எல்லார் இடத்துலயும் போய் ரீச் ஆனவர் தான் எஸ்பிபி. எஸ்பிபி, இளையராஜா இவங்களுடைய கூட்டணி வந்துட்டு பாடல்கள் மட்டும் கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு உணர்ச்சிகளுக்கு வெளிப்பாடா தான் இருந்தது இவங்களுடைய கூட்டணின்னு கூட சொல்லலாம். சில பேருக்கு வந்து தன்னுடைய காதுல நினைக்கும்போது, இந்த பாட்டு கேட்கும்போது ரொம்ப மென்மையா இருக்கும். அதாவது எஸ்பிபியோட வாய்ஸ்லயும் சரி, நம்ம இசைஞானியோடைய ராஜா அவங்களுடைய இசையிலயும் வந்துட்டு பாரு, "என்ன சத்தம் இந்த நேரம் உயிரில் உருவா" இந்த பாட்டு கேட்கும்போது எல்லாருக்கும் அப்படியே தன்னுடைய காதலி, தன்னோட காதலன் அப்படின்ற அந்த ஞாபகம் அப்படியே அப்படியே ஒரு மாரி மெல்லிய கோடு மாரி வந்துட்டு போகும். காந்த குரல்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? மென்மையான காதல் கலந்த ஒரு காந்த குரல்னா, அது எஸ்பிபி அவங்க மட்டும் தான். அதுக்கு இளையராஜாவுடைய மியூசிக் வந்துட்டு ஒரு உயிரோட்டம் குடுத்ததுன்னு தான் நம்ம சொல்லலாம். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ! அப்பா! எப்படி இருக்கும்ல இந்த சாங்ஸ்லாம் கேட்கும்போது. அதுக்கப்புறம் நைட்லலாம் அதாவது சில சாங்ஸ் வந்துட்டு நைட்ல தூங்கும்போது கேட்டா ஒரு சிலருக்கு ஹேபிட் இருக்கும். நைட்ல தூங்கும்போது இந்த சாங்ஸ்லாம் கேட்டா மனசு நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு இந்த நாள்ல என்னோட லைஃப்ல நடந்த சில பிரச்சனைகளா இருக்கட்டும், நல்ல விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி வேற ஏதாவது டென்ஷன் இருந்தா கூட இந்த சாங்ஸ் நான் கேட்டு படுத்தா எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும்பா. வேற எதுவுமே என் மைண்டுக்குள்ள வராது அப்படின்னா இளையராஜா சாங்ஸ் தான் எல்லாருமே கேட்பாங்க. அதுவும் பர்ட்டிகுலரா ஒரு சில சாங்ஸ்லாம் இருக்கு. ம் "துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே" இந்த சாங். இதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த சாங்ஸ்லாம் நம்ம கேட்கும்போது அதுவும் ஹெட்ஃபோன் போட்டுட்டு அமைதியா கண்ண மூடிட்டு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு தியானம் பண்ற மாரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சோக பாடல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பாடல் மாரி இருக்காது. நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த வந்துட்டு அவருடைய குரலால நம்ம கேட்கும்போது, நமக்கே தெரியாம ஆட்டோமேட்டிக்கா கண்லருந்து அப்படியே தார தாரையா கண்ணீர் வர ஆரம்பிச்சுரும். அந்த அளவுக்கு அந்த சோகத்தோடைய ஃபீலிங்ஸ அவ்வளோ அழகா வெளியில எக்ஸ்போஸ் பண்ணுவாரு நம்ம எஸ்பிபி சார்.
எந்த ஃபீலிங்ஸோட அந்த பாட்ட பாடுவாரு அப்படிங்கிறத கரெக்ட்டா புரிஞ்சு வச்சிருப்பாரு நம்ம இசைஞானி. அதுக்கேத்தா மாரி மெட்டு போட்டு இந்த மாரி ஒரு மெட்டு போட்டு, இந்த மாரி வரிகள குடுத்து எஸ்பிபி பாட சொன்னா, அவ்ளோ நல்லாருக்கும். அவ்ளோ சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவரு நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாராம். அவர பத்தி இவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. இவங்களோட காம்பினேஷனே வேற லெவலுங்க. இவங்களுடைய அதாவது எஸ்பிபி, இளையராஜா இவங்கள மாதிரி இதுவரைக்கும் வேற எந்த காம்பினேஷன்ல ஒரு சிங்கரோ, ஒரு மியூசிக் கம்போசர் இதுவரைக்கும் யாருமே வந்தது இல்லன்னு தான் இப்போ வரைக்கும். எஸ்பிபி, இளையராஜாவோட அந்த காம்பினேஷன்ல ஒவ்வொரு நடிகர்கள் வந்துட்டு நடிக்கும்போதும், அவங்களையும் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுமா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டு, அவரு எஸ்பிபி குரல்ல நெறைய சாங்ஸ்லாம் நம்ம கேட்டுருப்போம். அதுவும் மைக் மோகன் அப்படின்றது பேரே நம்ம எஸ்பிபி அவங்களால தான் வந்திருக்கு. ஏன்னா மோர் தென் சாங்ஸ் எல்லாமே நடிகர் மோகனுக்காக தான் இவரு பாடியிருப்பாரு. இரவோட தனிமையில இவங்க தான் ஒரு தோள் குடுக்குற தோழனாவும் இருப்பாங்க. பஸ்ஸோ, ட்ரெயினோ நம்ம டிராவல் பண்ணும்போது, ஒரு இசைஞானியோட மியூசிக்ஸ்ல எஸ்பிபியோட சாங்ஸ் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஜன்னலோர உட்காந்துக்கிட்டு, ஹெட்ஃபோன் போட்டுட்டு, அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு, இவங்க பாடின பாட்டெல்லாம் கேட்கும்போது, அப்படி வேற லெவல்ல இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருமே தன்னுடைய உணர்ச்சிகளை மக்களுடைய மைண்ட்ல என்ன இருக்கு? அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? எப்படி பாட்டு பாடுனா அவங்க ரிலாக்ஸ் அதாவது ஒரு மேஜிக் மேன் சொல்லுவாங்க. மந்திரவாதி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ப இசைஞானியும், எஸ்பிபியும். பாடகர் மட்டும் கிடையாது. அவர் ஒரு இசையமைப்பாளர், டப்பிங் ஆர்டிஸ்ட், ஒரு நடிகர், நிகழ்ச்சி தொகுப்பாளர். இப்படி பன்முக தன்மைகள் கொண்டவர் தான் நம்ம எஸ்பிபி. நெறைய படங்கள்ல வந்துட்டு இவர் நடிச்சிருக்காரு. இவரு நடிச்ச படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு கேரக்டராவ தான் நடிப்பாரு. அதே மாரி பல மொழிகள்ல வந்துட்டு இவரு பாடியிருக்காரு. நெறைய மொழிகள்ல வந்துட்டு தன்னோட குரலால பாடியிருக்காரு. எல்லா இடத்துலயும் ஒரு பாடுன பாட்டெல்லாம் ஹிட் குடுத்திருக்கு. அது மட்டும் கிடையாது. இவரு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். இவருடைய குரல் வந்துட்டு மத்த லாங்குவேஜ்ல இருக்க நடிகருக்கு அப்படியே கரெக்ட்டா கனெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு உயிர் குடுத்து பேசுவார். ஒரு பாடலுக்கு எப்படி எந்த அளவுக்கு உயிர் குடுத்து பாடுறாரோ, அதே மாரி ஒரு டப்பிங்ல ஒரு நடிகருக்கு தன்னோட வாய்ஸ் குடுக்கும்போது கூட, அந்த கேரக்டராவே மாறி அவ்ளோ அழகா எக்ஸ்போஸ் பண்ணுவாராம் எஸ்பிபி. அது மட்டும் இல்ல, உலகத்திலேயே அதிகப்படியான பாடல்கள் பாடி சாதனை பண்ணவரும் நம்ம எஸ்பிபி தான். சிறந்த பின்னணி பாடகர்களுக்கான தேசிய விருதை கிட்டத்தட்ட 6 முறை வாங்கியிருக்காரு நம்ம எஸ்பிபி. ஸோ இப்படி தொடர்ந்து அவருடைய சாதனைகள் நம்ம பேசிக்கிட்டே இருந்தா இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டு தாங்க இருக்கணும். என்னதான் இருந்தாலும் காலத்தில் அழியாத ஒரு பாடகர் யாருன்னா எஸ்பிபி மட்டும்தான். அவருடைய பாடல்கள் மட்டும்தான் அவரோடு சேர்ந்து பல பேர் வந்துட்டு சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. அதுல பர்ட்டிகுலரா வந்துட்டு எஸ்பிபி அவங்களுடைய ஜானகி அம்மா வாய்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப ஆப்ட்டா இருக்கும். இன்னொரு பக்கம் சின்ன குயில் சித்ரா. இதுக்கிடையில வந்துட்டு ஸ்வர்ணலதா மேடம் இருந்தாங்க. ஆனா, இப்ப அவங்க இல்ல. அவங்களும் வந்துட்டு எஸ்பி அவரோட சேர்ந்து பாடும்போது அவ்ளோ அழகா இருக்கும் கேட்க. இனிமையாகவும் இருக்கும். துள்ளலோட காதல் சாங்ஸ் எல்லாம் பாடும்போது அவ்ளோ நல்லா இனிமையா இருக்கும். ஏன்னா மொழிகளை தாண்டி மக்கள் கிட்ட அப்படியே அவ்ளோ அழகா கனெக்ட் ஆகி நெறைய ரசிகர்களை உருவாக்குச்சு. அவருடைய வாரிசா தான் இப்ப எஸ்பிபி சரண். அவரும் தன்னோட அப்பாவ போல அந்த வாய்ஸ் வெளியில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் இப்போ சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களுடைய சாதனைகள பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.